புதுச்சேரியில் கலைமாமணி டாக்டர் விஜய் சந்தோஷம் அவர்களின் 90வது பிறந்தநாள் விழா, ஓவிய கண்காட்சி திறப்பு விழா மற்றும் 192 திருவள்ளுவர் சிலைகளை உலகெங்கும் அமைத்துக் கொடுத்த கலைமாமணி டாக்டர் விஜய் சந்தோஷம் அவர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கூடத்தில் கொண்டாடப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை. கின்னஸ் உலக சாதனை 2007 விருதாளர் ஓவியர் ஆர் ராஜேந்திரன் எ ஜர்னி ஆஃப் சைலன்ஸ் அண்ட் கிரேஸ் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் இவ்விழாவில் கலைமாமணி டாக்டர் விஜய் சந்தோஷம் அவர்களுக்கு புதுச்சேரி செல்வாய் ஏஞ்சல் பவுண்டேஷன் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வருகின்ற 17ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி டாக்டர் வி முத்து, தலைவர் புதுவை தமிழ்ச்சங்கம் தலைமையில் பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிபெருமாள், சமூக சேவகர் ஆரி சேகர், தி லாரன் ஜாலிக்ஸ் இயக்குனர் அலைன்ஸ் பிரான்சிஸ் புதுச்சேரி, டாக்டர் பி வி பிரபாகரன், துணைத் தலைவர் நுண்கலை பிரிவு பாரதியார் பல்கலைக்கூடம் மற்றும் கலைமாமணி டாக்டர் ஜே கோபால், ஓவியர் ஃபவுண்டர் ஐ ஆர்ட் ரீசர்ச் பவுண்டேஷன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் இவர்களுடன் சமூக சேவகர் கலாவிசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மற்றும் கலைமாமணி ஓவியர் சுகுமாரன், கலைமாமணி ஓவியர் எல் கந்தப்பன், கலைமாமணி ஓவியர் கே எம் சரவணன், கலைமாமணி ஓவியர் அன்பழகன், கலைமாமணி ஓவியர் முனுசாமி, கலைமாமணி கலை இயக்குனர் ரெமியன் மற்றும் முருகவேல், அன்னை கலைக்கூடம் திரு பாலசுப்ரமணியம், சோஷியல் ஒர்க்கர் கலைமாமணி ஓவியர் சரவணன், கலைமாமணி ஓவியர் ரவி ஐசக், கலைமாமணி ஜெயராமன், வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட் ஏழ்மலை, ஆர்டிஸ்ட் மணிமாறன், ஓவியர் வசந்த், ஆர்டிஸ்ட் பிபின் ஆச்சாரியா, ஆர்டிஸ்ட் ஜோன்ஸ், போட்டோகிராஃபர் நேரு, ஆர்டிஸ்ட் ராஜகண்ணன், ஐயப்பன் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த திரளான ஓவியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்புரையை அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் வழங்கினார். நிறைவில் வண்ண அருவி கலைக்கூட பொறுப்பாளர் SMC ராஜேஷ் நன்றி தெரிவித்தார். இந்த கண்காட்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் உட்பட அனைவரையும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரனின் குடும்பத்தினர் சார்பில் வருகை தந்த அனைவரையும் வரவேற்று நிறைவில் நன்றி தெரிவித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். ये कैमरा पर है जी, अरे कैमरा पर है आजे लेना लोग ये पर है ओके तैयार கண்காட்சி, ஓவிய கண்காட்சி, என்னுடைய தனிநபர் ஓவிய கண்காட்சி. அருமை அண்ணாச்சி அவர்களுக்கு நான் இன்றளவும் ஒரு இளைஞர் போல அவங்க 90 வயது கடந்தாலும் 9 வயசு குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு காலையிலேருந்தே நிறைய தொடர் நிகழ்வு தான் அண்ணாச்சிக்கு. நாங்களாம் காலையில் எழுந்திருக்கிறதுக்கே சோம்பேறிப்படுறோம். அண்ணாச்சினா காலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்க எழுந்திரிச்சுவாங்க. ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க இரவு எத்தனை மணிக்கு தூங்க அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பீட்டர் மட்டும் தான் தெரியும், நம்ம பீட்டர் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தொடர் ஒரு உழைப்பாளி அண்ணாச்சி அவருடைய இந்த
90வது பிறந்த ஆண்டு தொடர்ச்சியாக இவரோட காலம் கொண்டாடப்படும் விதமாக என்னுடைய கண்காட்சியும் சிறப்பு சேர்க்கும் இந்த மாதிரி இங்கே அமைந்துள்ளது என்பது மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் அண்ணாச்சி அவர்களுடைய அவங்களுடைய ஃபவுண்டேஷன் சார்பாகவும் மன்னர்வி சார்பாகவும் இங்கே விருது கொண்டு கௌரவப்படுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய தனித்தலைவருடைய தலைவர் ஸ்ரீதர் அவர்கள், நம்முடைய கலை பண்பாட்டுடைய முன்னாள் இயக்குநர் கலைப்பமாற்ற அவர்களுக்கும், நம்முடைய ராகுல் காந்தி பேரரசுடைய சேகரன் அவர்களுக்கும், கல்யாணப்படுத்த இயக்குநர் லோரன்ஸ் சார் அவர்களுக்கும், டாக்டர் டிவி பிரபாகர் சார், கலை ஹெச்ஓடி அவர்கள், முனுசாமி அவர்களே பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ராஜேந்திர நண்பர் அவர் வந்து தொடர்ந்து ஒரு 15 வருஷமா எனக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த நிறைய சாதனை, உலக சாதனையும் மற்றும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் நண்பர் அவருக்காக சென்னையிலேருந்து அடிக்கடி வந்து அங்கிருந்து தொலைபேசியில் அவருக்கு சொல்லுவாரு. இன்னைக்கு கூட சாயந்தரம் அண்ணாச்சி வராரு அப்படின்னு சொன்னார். இது மாதிரி ஒரு ஓவிய இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் ஓவிய கண்காட்சி, ஒரு 4-5 ஓவிய கண்காட்சி வச்சிருக்காரு. அது வந்து அவரோட உழைப்பு. இன்னைக்கு வந்து அவர் பெருமை சேர்க்கும் விதமாக அண்ணாச்சியை வச்சு ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துறது பெருமைக்குது. அதேமாதிரி அலையன்ஸ் டைரக்டர் வந்து கலைஞர்களுக்காக, புதுச்சேரி கலைஞர்களுக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து நிறைய விழிப்புணர்வு அந்த ஓவியர்களுக்கு எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவற்றும் முத்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் ஆகிவிட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம இயக்குனர் புதுச்சேரியில் கலைஞரோட முன்னாள் இயக்குனர் வந்து புதுச்சேரி கலைஞர்களுக்காக, ஓவிய கலைஞர்களுக்கு நிறைய இந்த கேலரி வர்றதுக்கு, புதுச்சேரி கலைஞர் நுண்கலை அமைப்பு அந்த இது வர்றதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து ஆரோக்கியம் உண்டு பண்ணியிருக்காரு. நானும் நிறைய எக்ஸிபிஷன்லாம் வச்சிருக்கிறேன். அப்புறம் நம்ம வாதர் வந்து நிறைய அதே மாதிரி நிறைய ஓவியர்களுக்காக நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம கலாவிடம் அண்ணன் சரவணன், கலைமாமணி சரவணன், அப்புறம் கலைமாமணி ரவி, அப்புறம் நேர் சார் அவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக அன்னை கலைப்படத்தின் நிறுவனர் முருகவேல் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசினார். இந்த இனிய மாலை பொழுதில் ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டு தலைவர், அற்புதமான மனித நேயான மனிதர், அன்போடு அழைக்கக்கூடிய அண்ணாச்சி அவர்களை இந்த நிகழ்வில் நாங்கள் அவர் அண்ணாச்சி அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அது கொஞ்சம் தள்ளி போயிருந்தது. அண்ணாச்சியுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம். தனிநபர் ஒருவரும் நடத்தியிருக்கிற எங்கள் ராஜேந்திர வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமமானது நான் கேட்கிறோம். ஒரு விழா எடுக்கும்போது ஒரு 550-600 பேர் வந்து ஒரு விழா எடுக்கும்போது 2 மாதம் நாங்கள் உழைச்சிருவோம். அதே போல வந்து ராஜேந்திர ஓவியம் வரைய அது வந்து யாராலையே மறக்க முடியாது. சரியான நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய மனிதர். அந்த அந்த பண்புகளெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக நம்ம வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக அமைச்சர்கள் தலைவர் முத்து ஐயா அவர்களும் இதே மாதிரி தான் எல்லா நிகழ்வுகளுக்கும் புதுவையில் நடக்கின்ற சிறப்பு தலைவராக சென்று அங்கே வந்து அவங்களெல்லாம் வாழ்த்திட்டு வரும்போது அவர்களும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்கள் யாருமே செய்யாத ஒரு
எங்கே பாரு. சார் நான் பாருங்க சார் இங்கே பாருங்க சார் சரி சும்மா சார் சரி சார் ரவி சார் சார் கதை சார் கலை சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. செல்வா ஏஞ்சல்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் கலை சேவை ஐயா போனோம். சின்ன ஃபோன் கொஞ்சம் பேக்கில் வந்துக்கலாம். அதை பாராட்டி செல்வா ஏஞ்சல் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த விருதினை வழங்கி கௌரவப்படுத்துகிறாங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாழ்நாள் சார்ந்த விருது அதுக்காக சொல்லி வைக்கிறேன். கௌரவப்படுத்துகிறாங்க. சுருக்கமாக பேசுமாறு கலைமாமனுக்கும் பார்வையாளர்களுக்கும் நிகழ்ச்சி நடக்க கொடுத்த ராஜேஷ் ஆப்ஷன் மாலை நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் நாங்கள் தான் ஓய்வு ஆவறதுக்கு முன்னாடி பிஜேபியில் ஒரு அதுதான் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விழா எல்லாரும் நிறைய பேர் அதில் கலந்துனாங்க. நிறைய பேருக்கு பரிசும் கிடைச்சிருக்கு. அவருக்கு ராதாகிருஷ்ணன் அப்போ நாங்கள் கருத்து பரிசு படிக்கிறோம். இது என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க கையை வச்சு ஆரம்பிச்சு வைக்கிற இடம்லாம் பெரிய கற்ப வச்சு மாதிரி வளர்க்கும். அண்ணாச்சி இப்போ 92 விஷயங்கள் சொல்லி கொடுங்க. அது மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல இன்னிதான் நடக்குது. நான் ஒரு சந்தோஷப்படுறேன். ஐயா இன்னும் 100 வருஷம் ஏன் சார்பிலையும் கடவுள் சார்பிலும் வேண்டி விரும்பி இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்தாங்க. வண்ண அருவி கலை குளத்தை ஏதாவது கலைக்கூடன்னு சொல்லுவான். இன்னைக்கு கொரோனா மாறி இருக்குது. ஏன்னா எல்லாருமே வாழ்நாள் சாதனையாளர் தான். யாரும் ஒருத்தவங்களும் குறை கிடையாது. அதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணது தான். அன்றைக்கெல்லாம் இன்னைக்கு வந்து சிவராத்திரி சிவராத்திரி அந்த நாளில் இன்னைக்கு வேறு மாதிரி எல்லாம் உலகம் கொண்டாடிட்டு நம்ம ஓவியம் சார்ந்து கலை சார்ந்து ஒரு பெரிய மனுஷன் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிற அவருடைய முதலாவது பிறந்த நாள். அதுக்கு இணையான ஒரு நாட்கள் கடந்து அந்த சமயத்தில் இந்த வண்ணாரி கொலைப்பட்டு அவங்களோட பாதம் படித்திருந்தாங்க. பாண்டிச்சேரியில் பல இடங்களில் பாதம் படித்திருந்தாலும் அது பெருமை செய்யணும். அவங்களுக்கு விருது கொடுக்கறதுனால அவங்களுக்கு பெருமை கிடையாது. நாம் பெருமையை சேர்த்துருக்காங்க. அதில் கூட அவங்க சொன்ன பாராட்டு நாங்கள் வெளியே எடுக்கிறோம். அந்த கண்காட்சி சிறக்க வச்சு அவருடைய எல்லாரும் பார்த்து அவர் எல்லாரும் வாழ்த்து கொடுக்கிறாங்க. இந்த தருணத்தை சொல்றதுக்காக நன்றி சார் மாதிரி வந்துருக்கு சார். தொடர்ந்து துணை நிகழ்வுகள் மூலமாக தன்னை தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற ராஜேந்திர சார் அவர்களின் நேரத்தில் நான் உண்மையே மகிழ்வோடு வாழ்த்துகிறேன். அதை விடவும் வாழ்த்த வேண்டிய வணங்க வேண்டிய இந்த நேரத்தில் உண்மையிலே விருந்தினர்கள் தான் 90 வயது தாண்டியும் கூட அவரும் நாள்தோறும் தன்னை பேசிக் கொண்டு எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வை உண்மையிலே
அவருக்கு ராஜேந்திர சாரோட அதிகமாக பாராட்ட வேண்டும். எனக்கு ரொம்ப இந்த சிறப்பித்து இருக்கு. அதோடு எந்த தொடர்ச்சி இல்லாதாலும் அடக்கி வாசகம். அதனால் அவரோட சேர்ந்து வந்திருக்கின்ற தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் அதே பிரான்சிஸ் டைரக்டர் அவங்களுக்கும் நமது முன்னாள் டைரக்டர் என முன்னாள் டைரக்டர் கலைப்பு ஐயாவுடைய 90வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தலைமையேற்று பாதப்படுவதற்கு கண்டிப்பாக புதுச்சேரி புண்ணியம் பண்ணிக்கணும். இதில் வந்து யாரும் மறுக்கவே, சும்மா இது ஒரு புகழ்ச்சி கிடையாது. இன்றைக்கு உழைப்பால இந்த அளவுக்கு நான் உயரத்துக்கு போயிடலாம். ஏன் அளவு தொட முடியாத உயரம், சாதாரண உயரம் தொட முடியாத உயரத்துக்கு சென்ற ஒரு உத்தமா தான் இப்போ நம்ம இந்த 90வது வயதை பாராட்டிருக்கோம். எங்களுக்கெல்லாம் அந்த வயசு கிடையாது, இருந்தாலும் ஐயா நீங்கள் குனிஞ்சிங்கன்னா அவர் மறையிறது. ஆ Yes. I want to tell you something because Rajan gave me the exact introduction for the few words I won't bother you with a long speech. But today Rajan called me and said, "My show is tonight. Don't forget." How could I have forgotten? My friend, how could I have forgotten? And why is it a good introduction? Because, sorry you said so, the artists in Pondicherry, they are so important, so vivid. That's why we have a gallery in Alliance. That's because of Rajan Meeting and all the artists in the room. So, actually I'm privileged to be beside Rajan for Alliance to be a support for the local artists. Because in our dear Pondicherry, ஏன்னா இந்த நாள் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா காலையில் 100 வயதுகளை கடந்த 100வது வயதில் இந்த 100வது பிறந்த நாள். சிதம்பரத்தை மேலாள் அமைச்சர் நான் வி.வி. சாமிநாதன் சொல்லக்கூடிய அவர் இன்னும் இன்னைக்கு மேடைக்கு அவரே வந்தார். அவரே 100வது பேசுகிறார். நான் 100 வயசு நான் படிக்கும்போது 1971 ஆண்டு பார்த்தேன். ஆனால் அவர் பார்த்தோம்னா அன்னையும் தந்தையும் ஆணையும் தொழுவது யாவரும் கேளி. அற்புதமான நிகழ்வு. மிக்க மனுஷன் 6 வயது 7 வரை இருந்தாலும் நம்மளுக்காக அன்புக்குரிய கண்காட்சி வச்சுருக்காங்க. கண்காட்சியில வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தர்ஷாமி சார்களும்